ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கமலங்களில் ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மிக சுகம், ஆனந்தம், ஐஸ்வர்யம், அதெல்லாம் விட பெருசு ஆரோக்கியம். ஆரோக்கியத்துடன் என்றென்றும் வாழ வேண்டும் என்பதனையே மீண்டும் பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கின்றோம். பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே, பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே, விழி இல்லை இங்கொரு அடட செவி இல்லை இங்கொரு இசையதற்கு, விழி இல்லை இங்கொரு விளக்குதற்கு, நாளும் நாளும் அவன் நினைவில் இவன் அழுது. முதலாளி வரவேண்டிய பணம் இன்னும் வரல, ஃபோன் பண்ணீங்களா வேலாயுதத்துக்கு அப்படின்ட்டு இவர் கடையில் வேலை செய்கிற முருகேச சதாசிவன் ராமன் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார். சதாசிவம் ராமன் யாருன்னு கேட்டால் ஒரு மண்டியினுடைய உரிமையாளர். சீசனபிள் பிஸ்னஸ், பல்வேறு விதமான பொருட்களை எல்லாத்தையுமே அவருடைய மண்டியில் வரவழைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர். வெல்லம், தேங்காய், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி பலதரப்பட்ட பொருட்கள் அவர் கடையில இருந்து வியாபாரத்திற்காக அனுதினமும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு ஜாலி மேன் நம்முடைய சதாசிவம் ஐயா அவர்கள். ரொம்ப சந்தோஷமா இருப்பாருங்க, எப்பவுமே ஹாப்பியா இருப்பாரு, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். ஏன்னா அவர் குருராஜனுடைய அத்தியந்த பக்தர். என்ன செய்வார் அவர் அப்படின்னு கேட்டால், அனுதினமும் குருராஜரை வணங்க அவர் தவறியதே கிடையாது. இடி, மழை, புயல், உடல்நலம் சரியில்லை, எந்த காரணம் எதுவாக இருந்தாலும் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பொற்பாத கமலங்களை அவர் வணங்காத நாட்களே கிடையாது. என்ன பண்ணுவார் டெய்லி அவர் அப்படின்னு பார்த்தோம்னா, தினம் குளித்து அவருடைய பூஜை அறையில் குருராஜர் படத்தின் முன்பு அமர்ந்து அவருக்கு மாலைகள் இட்டு அவருக்கு நைவேத்தியம் வைத்து ஊதுபத்திகள்லாம் வச்சு சாம்பிராணி எல்லாம் போட்டு உட்கார்ந்து கொண்டு ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்கின்ற அந்த நாமத்தை 108 முறை சொல்வார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு முன்னாடி ஒரு செம்பு பாத்திரத்தில் தீர்த்தம் இருக்கும், தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணீர் வச்சுட்டு இந்த ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படிங்கிற அந்த திருநாமத்தை 108 முறை சொல்லிட்டு இறுதியாக நிறைவாக அந்த செம்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து தன்னுடைய கையை அதன் மீது வைத்து கண்களை மூடிக்கொண்டு மீண்டும் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படின்ட்டு 9 முறை சொல்வார். நவகிரகங்களுக்கு ஏர்வையாவதற்காக குருராஜரை பிரார்த்தித்து. ஏன்னா கால நேரம் சூழ்நிலை எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், நல்லா போகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். குருராஜரும் அவருக்கு எந்த குறையும் வைக்கலைங்க. தினம் இந்த பிரார்த்தனை முடிச்சுட்டு அந்த 9 முறை சொல்லிவிட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து குடிச்சிடுவார். அவரு பருகிறதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருப்பவர்களுக்கும் கொடுப்பார், அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள். இவரும் அந்த தீர்த்தத்தை எடுத்துக்குவார், சாப்பிட்டுக்குவார். இந்த மாதிரி டெய்லி போயிட்டுருக்கு. அவர் வாழ்க்கையில் துன்பங்கள்லாம் கிடையாது, இன்பங்கள் 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 தான். இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் காலையில் நம்முடைய சதாசிவம் ஐயா அவர்கள் தன்னுடைய ஸ்கூட்டரில் தன்னுடைய மண்டிக்கு வருகிறார். அவர் மண்டிக்கு வரும்போது அவர் வர்றதுக்கு முன்னால் அவர் கடையில் வேலை செய்யக்கூடிய அந்த சிப்பந்திகள், அந்த வேலையாட்கள் எல்லாம் வெளியே நின்றுருப்பாங்க. ஒரு மிக சரியான நேரத்தில் அந்த இடத்துக்கு வர்றார். டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வருவார். அந்த நேரத்துக்கு அந்த இடத்துல வராரு. கடையை திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சாவியை எடுத்து பகவானை பிரார்த்தித்து கொண்டு அதை ஓப்பன் பண்ணலான்ட்டு அந்த சாவியை அவர் திறக்கலான்னு போகிறாரு. போகும்போது திடீர்னு தன்னுடைய வயிற்றை பிடித்து கொண்டு குருராஜா ராகவேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய குருராயரின் பெயரை சொல்லி கொண்டு சுருண்டு விழுந்து விடுகிறார். அவர் கடையில் வேலை செய்யக்கூடிய அந்த சிப்பந்திகள் என்ன பண்ணுறாங்க, ஐயோ ஐயா கீழே விழுந்துட்டாரு, டே அந்த வண்டி ஏற்றா, கார் ஏற்றா, முதல்ல ஐயாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், கடை திறக்கிறது இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவரை ஏற்றி பக்கத்தில் அருகில் இருந்த ஒரு காரில் அவரை ஏற்றிட்டு உடனடியாக ஒரு மருத்துவமனைக்கு எடுத்து செல்கிறார்கள். மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போனோன்னே எல்லாருக்கும் ஒரே பயம். அங்கே இருக்கிறவங்களாம் அவருடைய வீட்டுக்கு தகவல் சொல்லி விடுகிறார்கள். இவர் குருராஜருடைய பக்தர், நன்றாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உள்ள நேராக போனோன்னே மருத்துவர் இருக்கார், இவரை உடனடியாக ஐசியூவில் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐசியூவில் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஐசியூவில் இருக்கார் யார்? நம்முடைய சதாசிவம் ஐயா அவர்கள். மருத்துவர்கள் அவங்களுடைய சிகிச்சையெல்லாம் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பார்ப்பாங்க இல்லையா, இப்படி இருந்தது, என்னென்ன பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு டயக்னோஸ் பண்ணி இதுதான் அந்த பிரச்சனை சொல்லிட்டு வந்தோடனே அதுக்குள்ளார நம்முடைய சதாசிவம் ஐயா அவருடைய வீட்டிலிருந்து அவருடைய மனைவி மகன்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய குடும்பம் வருது.
உடனே மருத்துவர் சொல்றார் அவருடைய அறைக்கு அழைத்து, சதாசிவம் அவர்களுக்கு வந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான வியாதி. அது யாருக்குமே வராது. இந்த மாதிரி 1000ல் ஒருத்தர், லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் வரணும். இதெல்லாம் நம்ம எதிர்பாராமல் வரக்கூடிய ஒரு வியாதியால் அவதிப்பட்டிருக்கிறார். இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் செஞ்சாகணும். இந்த ஆப்ரேஷன் பண்ணாதான் அவருடைய அடுத்த நிலை என்னன்ட்டு நாங்கள் சொல்லவே முடியும். இந்த ஆப்ரேஷன் செய்தாதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் சதாசிவம் ஐயா அவர்கள் குடும்பத்தினரிடம் சொல்கிறார்கள். சரி, கண்டிப்பாக செய்யணும்னா செஞ்சிடலாமே அப்படின்றாங்க. உடனே இவங்க மனைவியும் மகனும் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் அவரை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக போய் பாருங்கன்னு சதாசிவம் ஐயா அவர்கள் கண் விழித்திருக்கிறார். அவர் ஒரு ப்ராக்டிக்கல் பர்சன். சும்மா பூடகமாக மறைத்து அப்படிலாம் கிடையாது. வாட் இஸ் வாட், இதுதான் அதுதான், இது இப்படி இருக்கிறது, அது அப்படி இருக்கிறது. ஏன்னு கேட்டால் வாழ்க்கையை யதார்த்தமாக அணுகக்கூடிய மனிதர். எதையுமே ரொம்ப மூடி மறைத்து இது தெரிஞ்சால் ஏதோ ஆயிடுமா, அது தெரிஞ்சால் ஏதாவது ஆயிடுமா அப்படிலாம் இல்லாமல், வாட் எவர் இட் இஸ் ஹேப்பனிங்னா நிச்சயமாக அதனை ஏற்றுக்கொள்வது என்னுடைய கடமை, கொடுத்தது குருராஜர் அப்படின்னு வாழக்கூடிய அந்த மனிதருக்கு நிச்சயமாக இந்த தகவலை சொல்வது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாதுன்ட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. நேராக சதாசிவம் ஐயா கிட்ட போகிறாங்க. போயிட்டு அவங்க மனைவி சொல்கிறாங்க, ஏங்க மருத்துவர் பார்த்தோம், டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு கொடுமையான வியாதி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வியாதி சரி பண்ணணும் அப்படின்னா உடனடியாக இன்று மாலையே ஒரு சின்ன அறுவை சிகிச்சை உங்களுக்கு பண்ணணுமா, அறுவை சிகிச்சைக்கு பிறகுதான் அடுத்த கட்டமாக என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுகிறார். பக்கத்தில் அவங்க பிள்ளைங்க அழறாங்க, வேலையாட்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். கலங்கலை. யாரு? சதாசிவம் ஐயா கலக்கமே கிடையாது. சொல்கிறார், எது நடக்க வேண்டுமோ அது நடக்கட்டும். என்னுடைய குருராஜர் இருக்கிறார், என்னுடைய பகவான் இருக்கிறார், அவர் பார்த்து கொடுப்பதைத்தான் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த நிலை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருந்தால் எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, நீங்கள் ஆக வேண்டிய வேலையை போய் பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சதாசிவம் ஐயா அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு கட்டளையிடுகிறார். அவங்க மனைவியும் போகிறாங்க, மகனும் போகிறாங்க. சார், நீங்கள் உடனடியாக தாமதிக்க வேண்டாம், இன்று மாலையே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆப்ரேஷன், இந்த அறுவை சிகிச்சை நீங்கள் செஞ்சிடுங்க அப்படின்றாங்க. உடனே மருத்துவர் சொல்கிறார், இன்று மாலை வேண்டாம், நாங்கள் மருந்து கொடுத்துருக்கோம், நாளை காலை செய்யலாம் அந்த அறுவை சிகிச்சை, பார்க்கலாம். இது ஒரு மெடிக்கல் ஒரு ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு நோய். இது அந்த சிகிச்சையே அவ்வளோ எளிது கிடையாது அது அப்படிங்கிற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சரி, நாளை காலையிலே பண்ணிவிடுங்க, நாளை காலை அதிகாலையில் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் ஓகே செய்கிறான்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். அன்று இரவு நம்முடைய சதாசிவம் ஐயா அவர்கள், மனுஷன் தானேங்க, எல்லாம் மனிதர்கள் தான், தைரியமாக முழங்கலாம், அது இது அதுன்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, ஒரு சிக்கல் அப்படின்னு வரும்போது அதை தெளிவுபடுத்துறதுன்றது 3ஆம் தர மனிதர்களாக இருப்பவர்களுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ நான் போய் இன்னொருத்தர் ஈஸியாக சொல்லலாம், இவ்வளோ தானேங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஊரில் 10 பேருக்கு இருக்குதுங்க, இது நீ ஏன் கவலைப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அது அவருக்கு இருந்ததுங்க, இவருக்கு இருந்தது, இதே தான் சாப்பிடுங்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் பார்வையாளராக இருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் அந்த வியாதியின் பங்கேற்பாளராக இருக்கும்போது மனோதிடம் வேணும் இல்லையா? அது எத்தனையோ பேரை பார்த்துருக்குங்க. நான் மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். ரொம்ப தெளிவாக இது அதுன்னு பேசி ரொம்ப பகுத்து ஆராய்ந்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றலுடையவர்கள், சிந்தனையுடையவர்கள் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். மெத்த படித்தவர்கள், உயர்ந்தவர்கள், கவிஞர்கள், கதாசிரியர்கள், நல்ல ஒரு கிரேட் ஸ்காலர்ஸ். அந்த கடைசி நேரம் அந்த உடல் அப்படின்னு அவர்கள் உடல், இது என்னுடைய உடல், என்னுடைய உடம்பு, எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அந்த இடத்தில் அவர்களை இழந்து விடுகிறார்கள். அதில் யாருமே விதிவிலக்கு கிடையாது. அது தவறுன்னு நான் சொல்ல வரல. அந்த மாதிரியான இடங்களிலெல்லாம் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பக்தனாக நீங்கள் இருந்தால், பக்தையாக நீங்கள் இருந்தால் ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாதுங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவர் தருகிறார், அவர் அருள்கிறார், அவரை நான் பிரார்த்தித்தேன், அவரை நான் வணங்கினேன். என்னுடைய வயது, என்னுடைய கால நேரம், விதி, கர்மா இவற்றின் காரணமாக ஏதோ ஒன்றை நான் சுமக்க நேரிடுகிறது. என்னுடைய குருநாதர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நாமத்தை உச்சரிக்கக்கூடிய அந்த நல்வாய்ப்பை இந்த பிறவியில் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதுவே மிகப்பெரிய பாக்கியம். அவருடைய பக்தனுக்கோ பக்தைக்கோ எதனை தர வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். I am ready to accept anything
வித் த கிரேஸ் ஆஃப் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அப்படின்ட்டு ஏற்றுக்குவாங்க. சதாசிவம் என்ன செய்கிறாரு, படுத்துட்டு இருக்காரு. இதுக்கு தான் வந்தேன். அவர் என்னதான் அவ்வளோதான் பிரார்த்தனை பண்ணால் கூட இந்த கண்களின் ஓரங்களில் இரவு நேரம் விளக்கெல்லாம் அணைந்திருக்கிறது. ஏதோ ஒரு விளக்கு அந்த மருத்துவமனையில் எரிஞ்சிட்டு இருக்கு. அது ஒரு பிரைவேட் ரூமில் தான் படுத்திருக்காரு இவர். பக்கத்தில் அவருடைய மனைவி உறங்கி கொண்டிருக்கிறார். இவருக்கு உறக்கம் வரவில்லை. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஏசியுடைய சவுண்டு, அந்த காற்று தான் இவருக்கு காதில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. 2 சொட்டு கண்ணீர் அவர்கிட்ட அனுமதி கேட்காமல் அவருடைய கண்களில் இருந்து வந்து வழிந்து கீழே டப்பார்னு கீழே விழுது. அந்த பெட்ல அந்த படுக்கையில் விழுகிறது. அவர் கேட்குறார், குருராஜா, நான் உங்கள் பக்தனாக இருந்தேன். இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்த வாழ்க்கை அப்படின்னு தானே குருராஜா நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் உங்ககிட்ட என்னை காப்பாற்றி கொடுங்க, என்னை இன்னும் உருவாக்கி கொடுங்க நான் கேட்கல. நான் போனஸ் வாழ்க்கை கேட்கல குருராஜா. நான் போனஸ் வாழ்க்கை உங்களிடம் கேட்கவில்லை. இன்னும் சில காலம் சில கடமைகள் எனக்கு இருக்கிறது. அந்த கடமைகள் முடிந்துச்சுன்னா மிகவும் சந்தோஷமாக திருப்தியாக நான் வணக்கம் சொல்லி உங்களுடைய வாதார விந்தங்களை நான் அடைந்து விடுவேன். ஏன் இந்த அவசரம்? எனக்கு எது வேணாலும் பண்ணுங்க. இப்போ கூட நான் சொல்கிறேன், என் உடலுக்கு நீங்கள் எந்த உபாதை வேண்டுமானாலும் கொடுங்க, என்னை எது வேணாலும் செய்யுங்க. ஆனால் இந்த நாவில் உங்களது நாமத்தை நித்தமும் உணர்வுடன் உச்சரிக்கக்கூடிய அந்த உடல் தெம்மை எனக்கு நீங்கள் கொடுங்கள் குருராஜா. அதை எனக்கு கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா போதும். அதுவே திக்கு தெரியாத காட்டில் ஒரு மிகப்பெரிய கடல் அலையில் புயலில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் உங்கள் நாமம் எனும் அந்த படகினை பற்றி கொண்டு, அந்த கட்டையினை பற்றி கொண்டு அக்கறை சேர்வதற்கு வழி இருக்கும் என்று எண்ணி நான் அதை பிடிச்சுனே வந்துடுவேன் குருராஜா. கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா சுவாமின்னு சொல்லிட்டு அவரு அழறார். மனசுல நினைச்சுனே இருக்காரு. கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கிறது. சதாசிவம் அடி கண்ணயறுகிறார், தூங்குறார். நைட்டுங்க, அதிகாலை இருக்கும். இந்த நைட், மிட் நைட் முடிந்து, நடு நெசி முடிந்து ஒரு 2:30-3 மணி வாக்கில் இவருக்கு ஒரு கனவு. இந்த கனவுல பார்த்தா இவர் மந்திராலயத்திற்குள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். மந்திராலயத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கார். துங்கபத்ரா நதியின் ஓரமாக மந்திராலயத்தில் நடந்து போயிட்டே இருக்காரு. ஒரு இடத்தில் பார்த்தா முழுவதுமாக அந்த மிருத்திகை குவியலாக இருக்கிறது. கொஞ்ச நஞ்சம் குவியல் கிடையாது, ஒரு போராக இருக்கிறது. ஒரு லோடு சொல்றாங்க பாருங்க, 2 லோடு மண்ணுன்றாங்க பாருங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய குவியலாக மிருத்திகை அந்த ஒரு இடத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் போறாரு. சதாசிவம் ஐயா அவர்கள் போயிட்டு அந்த இடத்துல கையெடுத்து கும்பிடுறார். கும்பிட்டு நின்றுட்டு இருக்காரு. அந்த மிருத்திகைக்குள் இருந்து ஒரு கை வேகமாக வெளியே வருகிறது. இவர் கனவுல கும்பிட்டு இருக்காரு. அந்த கை வேகமாக வெளியில வந்து நேரடியாக அவருடைய இதயத்தை பிடிக்கிறது. இதயத்தை டச் பண்ணி ஒரு அசிரி, ஒரு குரல் கேட்கிறது, சதாசிவம் அப்படின்னு. உடனே அவர் அப்படியே படுத்துனே இருக்காரு. சுவாமி கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டுமே காணிக்கையாக அந்த இடத்தில். அவர் பதிலே இல்லை. சுவாமி எதுவுமே பேசல. மனசு சுவாமின்னு சொன்னா கூட வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. வார்த்தைக்கு பதில் கண்ணீர் வெளியே சிந்தி கொண்டிருக்கிறது. சதாசிவம், உன்னுடைய விதியின் கோடு வலிமையாக இருக்கிறது. அசிரி குருராஜர் சொல்கிறார், உன்னுடைய விதியின் கோடு வலிமையாக இருக்கிறது. ஆனால் அந்த விதியின் கோட்டை மீறும் வகையில் உன்னுடைய பக்தி இருக்கிறது. நீ என் மேல் வைத்த அந்த பாசம் இருக்கிறது சதாசிவம் அப்படின்னு குரல் வருது. தண்ணி இன்னும் மாலை மாலையா வருது கண்ணில் இருந்து அவருக்கு. தண்ணி மாலை மாலையா சொல்றாங்க பாருங்க, வழிஞ்சின்னு இருக்குது. உன்னுடைய பக்திக்கு நான் அருள்கிறேன், நான் அருள் செய்கிறேன். நாளை நடக்கவிருக்கக்கூடிய அந்த அறுவை சிகிச்சையை ஏற்றுக்கொள் சொல்றார் சுவாமி. அறுவை சிகிச்சை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய ஆசிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கை, அவர் மேலே வச்ச அந்த கை அப்படியே பின்னாடி போயிட்டு அப்படியே மறைஞ்சிடுது. இவருடைய கனவும் அதோடு நிறைவு பெறுகிறது. ரொம்ப ஹாப்பினஸ், எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமாங்க. உங்க கனவெல்லாம் ராயர்லாம் வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல நீங்க கனவெல்லாம் அவரை பார்த்துடுறீங்கன்னா அதெல்லாம் எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் தெரியுங்களா. கனவு, இந்த கனவு தான் வரணும், அந்த கனவு தான் வரணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது.
ஊர்ஜிதமாக சொல்லவும் கூடாது. ஊர்ஜிதமான ஒரு அப்ராக்சிமேட் அவராக இருக்கு அப்படி கிடையாது. அவர் தான் வந்தார், அவர் தான் பேசினார், அவர் தான் அருளினார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உணரக்கூடிய வகையிலே சொப்பனம் கனவு உங்களுக்கு வந்துச்சுன்னா அதுல வரக்கூடிய சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம். வரலன்னா சந்தோஷம் இல்லையா அப்படி கேட்கக்கூடாது. அது ஒரு சந்தோஷம். அது வந்துடுச்சுன்னா அது ஒரு ஹாப்பினஸ். மறுநாள் காலையில ஏர்லி மார்னிங் அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் நம்ம சதாசிவம் ஐயா அவர்களுக்கு நடக்கிறது. நடந்து முடிஞ்ச உடனே ஒரு நாள் ஆகிறது, 2 நாள் ஆகிறது. 3ஆவது நாள் பார்த்தா மருத்துவர் அவர்கள் குடும்பத்தினரை அழைத்து, அவருக்கே ஒன்றும் புரியல. இந்த நோய், இந்த கொடிய நோயிலிருந்து தப்பி பிழைத்தவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த நோயிலிருந்து உங்களது கணவர் மீண்டு வந்தது அவர் வணங்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிகளால் தான். ஒவ்வொரு கணமும் அவருடைய நாமத்தை அவர் சொல்லிட்டு இருந்தார். ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீஷியா கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பேரை தான் சொல்லிட்டு இருந்தார். கையிலே அவருடைய படத்தை தான் வைத்திருந்தார். அவரே மருத்துவராக இருந்து இந்த அறுவை சிகிச்சை செய்து அந்த நோய் இருந்த தடம் தெரியாமல் இந்த மருத்துவ உலகின் ஒரு அற்புதம் சொல்றாங்க பாருங்க, அதை நிகழ்த்தி இருக்கிறார். இதை சொன்னாலும் வெளியில் யாரும் நம்ப மாட்டார்கள். அவர்கள் எளிதாக உங்கள் பக்தி உயர்ந்தது, உங்களை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் மிகப்பெரிய வணக்கத்தை, அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் அது, அந்த மருத்துவர் வணக்கத்தை சொல்லி சதாசிவம் ஐயா அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். நம்ம கேட்கதாங்க முடியும். நீங்கள் இதுக்கு வேற ஒரு உதாரணத்தை சொல்ல முடியாது. சார் அவர் இப்படி ஆயிட்டாரே, அவர் அப்படி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு நாம் அவரிடம் கேட்கத்தான் முடியும். அவர் மகா பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எங்கேயோ ஒரு இடத்தில் உயரத்தில் இருக்கிறார். அவர் நாமத்தை நாம் உச்சரிக்கிறதே மிகப்பெரிய பாக்கியம். அந்த நாமத்தினுடைய, அந்த பெயரினுடைய அந்த பவர்னு ஒன்று இருக்குல்ல, சக்தின்னு ஒன்று இருக்குல்ல, அதை உணரக்கூடிய அந்த புத்தி நமக்கு இருக்கணும் முதல்ல. அது ரொம்ப முக்கியம். அது இப்போ நான் ஒரு பொருள் வச்சிருக்கேன், அந்த பொருளோட வேல்யூ நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ இது ரொம்ப வைரம்பா, பத்திரமா வைப்பா, எடுத்து பத்திரமா ஒரு பெட்டியில் பூட்டி வை, யாரும் வைக்க கூடாது, 2-3 பூட்டு போட்டு உள்ள பத்திரமா கேர்ஃபுல்லாக வை அப்படின்னு சொல்கிறேன்ல. இதே ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு சின்ன ஜக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஓரம் இருக்கிட்ட வேற வாங்கிக்கல எடுத்து வை அப்படின்னு சொல்கிறேன்ல. இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த வேல்யூ, அந்த வேல்யூ மனசளவில் தான், சிந்தனை அளவில் தான். அது வைரம், இது ஜக்கு, இது ரெண்டுத்துக்கு பொருள் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் அந்த சிந்தனை வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? நீங்கள் எடை போடக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது இல்லையா? அந்த எடை போடும் திறன் தான் குருராஜரை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியாத வகையில் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிறது, முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாத வகையில். அதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால், அதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால், உங்களை விட சக்கரவர்த்தி யாருமே கிடையாது இந்த உலகத்தில். உங்களை விட மிகப்பெரிய ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மாத்தாண்ட ராஜகுல திரக வராருன்னு சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரி உங்களது உள் உணர்வுகளில் நீங்கள் இருப்பீர்கள். மகா சக்கரவர்த்தி சிம்மாசனத்தில், மகாராணி சிம்மாசனத்தில் அப்படி கால் மேல் கால் போட்டு அப்படி நெஞ்சை நிமிர்த்தி அமர்ந்திருப்பீர்கள். குருராஜனுடைய அந்த திருநாமத்தின், அவருடைய மகிமையின் சிறப்பு இன்னதுதான் என்பதை உணர்ந்தால். அதனால நான் சொன்னதை யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்கள். நான் சொல்வதை இங்க எல்லாருக்கும் ஒன்று தாங்க, எல்லாரும் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பார்க்கலாம். ஆனால் பார்ப்பதை நாம் எவ்வாறு அதனை எடுத்துக்கொள்கிறோம், எவ்வாறு நாம் சிந்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வியூ எந்த மாதிரி இருக்கு, பார்வை எப்படி இருக்கிறது, அது நம்ம அப்பப்போ தட்டி தட்டி ரெடி பண்ணி கரெக்ட் பண்ணி அப்படி எடுத்துகிட்டு போனோம். காலமும் நேரமும் நமக்காக எப்பொழுதுமே காத்திருக்காது. சூரியன், நீங்கள் வராதிங்க மிஸ்டர் சூரியன், நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு கொஞ்சம் தூங்கணும் 9 o'clock வரைக்கும், நீங்கள் 9:05 வாங்க சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. நாம் இருந்தாலும் இல்லைனாலும் உதிக்கின்ற சூரியனும் நிலவும் நட்சத்திரங்களும் இந்த இயற்கையும் யாருடைய கட்டுப்பாட்டிலும் கிடையாது. அவை இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நாம் குருராஜரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து, அவருடைய நாமத்தின் மகிமை உணர்ந்து நம்முடைய வாழ்வை நகர்த்தினால் எந்நாளும் பொன்னால் தான், எப்பொழுதுமே பரவசம் தான், வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டம் தான். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. முகார